இப்பதான் சங்கீதா முகத்துல சந்தோஷமே வருது. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. மாட்டியாச்சு. இதான் உன்னோட செலக்ஷனா? சங்கீதா டவுசர் போட்டிருக்கு. சூப்பரா இருக்கு சங்கீதா. ஃபுல்லா லைனா மாட்டணும் சங்கீதா. ஆமாப்பா, பூ வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பாவக்காய் காய்ச்சிருக்கு நம்ம வீட்டுல. இது நல்லா அழகா இருக்கு இந்த செடி. ஆனா இதெல்லாம் வெயில் படக்கூடாதாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேபி கிட்ட ரொம்ப நாளா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கேட்டுட்டே இருந்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோலம் போடுறதுக்கு இடம் ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சங்கீதா கோலம் போடுறதுக்கு இடம் ரெடி பண்ணிச்சா? கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ண நீ சொல்லு, உண்மையை சொல்லுங்க. கோலம் போடுறதுக்கு சேர்த்துதான் அம்மா நல்லா கேட்டுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கோலம் போடணும், எனக்கு ரெடி பண்ணி கொடுணும். அப்பெல்லாம் ரெடி பண்ணல, சிமெண்ட் போட்டு கொடுங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா கார் நிப்பாட்டுறதுக்கு அழகா வந்து பாத்தீங்கன்னா அந்த தரை உங்க பாருங்க இதெல்லாம் பூசியாச்சு சூப்பரா. படிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா பூசாத குறையா நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ படிக்கட்டு, அதுக்கப்புறம் இந்த ரேம்ப்லாம் போட்டாச்சு. இந்த ஒரு இடம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பூசணும், அதுக்குள்ள டைம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரே நாள்ல எவ்வளவு பண்ணுவாங்க? ஆமா, அங்கே பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது ஒரே ஒரு சின்ன செவு தானே, இது மட்டும் பாத்தீங்கன்னா என்னோட கைவரிசையை காட்டி பூசலான்னு இருக்கேன். கொத்தனார் வேலை செய்ய போறப்ப. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா பூசிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா 1.5 ஜல்லி வந்து போட்டு வந்து பாத்தீங்கன்னா மட்டம் பார்த்து. அதுக்கு முன்னாடியே ரொம்ப பள்ளமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த செங்கல் இருக்குல்ல, டெப்ரிஸ் அது பேரு. அந்த செங்கல் மண் எல்லாமே போட்டு அது நல்லா சுத்தி அதை அடிச்சு லெவல் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 1.5 ஜல்லி போட்டு நல்லா அந்த கட்டை வச்சு குத்தி, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து தண்ணி எல்லாம் ஊத்திட்டு அப்புறம் பால் சிமெண்ட் பாலை கரைச்சி சங்கீதாவும் நானும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியா பினிஷ் பண்ணோம். சிமெண்ட் பால் அழகா ஊத்தி தொடப்பு தலையே அழகா அப்படி பெருகி தரணும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல சாணி மொழுவோம்ல, அதே மாதிரி சிமெண்ட் பாலை ஊத்தி அழகா சிமெண்ட் பால்ல பெருகி இருக்கும். நல்லா அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க் பண்றது ஈஸியா இருக்கு. அப்பதான் வண்டி வந்து ஏற இறங்க கரெக்டா இருக்கும். ரொம்ப மழை இருந்தா நல்லா இருக்காதுல்ல. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டத்துக்கு போட்டாச்சு. செங்கல்ல வந்து ரிவர்ஸ் எடுக்கும் போது சுத்துது டயர், அப்படியே கஷ்டமா இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் கோலம் சூப்பரா போடுவீங்க அதுக்கப்புறம். ஆமா, சரி, இங்க வந்து அழகா கோலம் போடலாம். இந்த படியிலே இப்ப கோலம் போடலாம், புரியுதா? ஆமா, அதுலயும் போடலாம். கோலம் போட்டோம்னா படிக்கட்டுல போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வராது, மொட்டையா இருக்க மாதிரி இருக்கும். அழகா அவங்க வந்து கோலம் சூப்பரா போட்டு விடலாம். கொஞ்சம் இந்த ஒர்க் மட்டும் இங்க இருக்கு, கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் இருக்கு, அதை முடிக்கணும். கார் ரிவர்ஸ் கொண்டு வந்து இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஏத்தி நம்ம வீட்டை ஒட்டி கார் நிப்பாட்டலாம். ஆமா, மேக்ஸிமம் கொஞ்சம் முக்காவாசி கார் நனையாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமா தான் நனையும். அதுக்கு கவர் போட்டுக்கலாம், அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஷாப்பிங் கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யாஷிக்கு பர்த்டே வாசா, அதனால போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம். யாருக்குமா பர்த்டே? யாஷ்வி பாப்பாக்கு பர்த்டே. யாஷ்வி பாப்பா கரெக்டா சொல்லுமா? யாஷ்வி சொல்லு. யாஷ்வி சாச்சியா பர்த்டேக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் ஷாப்பிங் போட்டு அப்படியே வந்துடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாஷ்விக்கு ஷாப்பிங் பண்ண வந்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வளையல் சூப்பரா இருக்கு, போட்டு பாக்குறேன். வளையல் சூப்பரா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? எப்ப யாருக்கு ஷாப்பிங் பண்ண வந்தாலும் முதல்ல இவர் தான் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சங்கீதாக்கு செலக்ஷன் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் யாஷிக்கு எடுப்பார் போல இருக்கு. வளையல் இல்ல, இந்த மாதிரி வளையல் முன்னாடி போட்டுருந்தல நல்லா இருந்தது. நீ எப்போ என் தங்க வளையல மூட்டு தரையா அது வரைக்கும் முன்னாடி எடுத்துருந்தா. சரி எடு சங்கீதா, வளையல் எடுத்துட்ட. வெள்ளி கொலுசு மாதிரி 19 தண்டா கையில போடுறது. சரி, இப்ப யாருக்கு எடுக்கிற நீ? யாஷ்விக்கா? இல்ல, மேல போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம். ஜஸ்விதாக்கு ஒரே ஜாலி தான், எஸ்கலேட்டர்ல வரதுல. கீழே விடுங்க, நான் கீழே நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இந்த வால்கிளாக்க ஒரு தடையும் பார்த்துட்டு போற, ஆனா வாங்க மாட்டேன். சின்ன இது வாங்கணும், பெட்ரூம்ல வச்சுக்கலாம், அலாரம் அடிச்சு. அது மாதிரி அழகா இருக்கு. இது மாதிரி வாங்கி. ஆமா, டேபிள் வேணுமா? அப்ப பெட்ரூம்ல ஃபர்ஸ்ட் டேபிள் வாங்க. பே விண்டோல உட்கார்ற இடம் அங்கெல்லாம் வைக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் வாங்கி போய் வீட்டுக்குள்ள வைக்கிறதே வேலை. தேவையான பொருள் வாங்கணும். சூப்பரா இருக்குங்க. டவுசர் போட்டிருக்கு. டவுசர் மாதிரி தான் ஃபுல்லா அப்படியே போடுறது, ஃபுல்லா போடுறது. ஒரே ட்ரெஸ் அப்படியே மாட்டிக்க வேண்டியதான். நல்லா டிசைனா அழகா இருக்கு. அதான் உன்னோட செலக்ஷனா? சரி.
அப்ப எடு. பார்த்து கூட பொறுமையா எடுக்கலாம். வந்தோடனே இது பார்த்து அழகா இருந்துச்சு. இது எடு. இது ஸ்கர்ட் மாடல். கரெக்டா வச்சு காட்டேன். உனக்கே கரெக்டா இருக்கும் போல இருக்கு. 20 சைஸ் தான். கரெக்டா தான் இருக்கும் அந்த பாப்பாக்கு. ஜீன்ஸ். ஃபர்ஸ்ட் போட்டே. ஆமா, அதுவும் எல்லோ கலர் தான் எடுத்தா நினைக்கிறேன். காட்டு. இதுனா சாஃப்ட்டா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குல. இது பேபி செலக்ஷன். திஸ் இஸ் மை செலக்ஷன். அதுதான் என்னோட செலக்ஷன். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு சட்டை. இது நல்லா இருக்கு. பிங்க் கலர். பேண்ட் பிங்க் கலர். இங்க வந்து பார்த்தனா அந்த ஒரு பிரவுன் கலர்ல அங்கங்க கொஞ்சம் டாட் டாட்டா கொடுத்துருக்காங்க. அதுதான் மெட்டீரியலே. அழுக்கு மாதிரி வந்து கலர் பார்க்கிறதுக்கு அழுக்கு மாதிரி இருக்கு. அதான் மெட்டீரியல். கதர் சட்டை மாதிரி. இவளுக்கு சட்டை எடுக்க வரணும்னு நினைச்சீங்கன்னா போல இவ. அதெல்லாம் சுத்தி சுத்தி அவளே பாப்பா நான் தான் பாப்பன்னு பாத்துட்டு இருக்கா. அம்மா குட்டி சட்டை வேணுமா? எதுக்கு உனக்கு புது சட்டை? புது சட்டை எடுத்து கொடுத்தாமா? ஜெஷிதா உனக்கு எதுக்கு புது சட்டை? எதுக்கு புது சட்டை வேணுமாண்டா? இதான் உன்னோட செலக்ஷனா? என்னோட செலக்ஷன் இல்ல. நல்லா நேரமா நான் அழகா எடுத்து வச்சிருந்தேன். அதெல்லாம் வேணாமா? இல்ல இது பேண்ட் மாடல்ல இருக்குல்ல. நீ அதேதான் எடுத்திருக்க. நான் நீ ஸ்கர்ட் மாடல் எடுத்திருக்க. நல்லா இருக்க? சூப்பரா இருக்கு சங்கீதா. சரி அப்ப இதே எடுத்துக்கோப்பா. என்னோட செலக்ஷன் வேணாமாப்பா. நான் பர்பிள் கலர் எடுத்தேன். சரி பர்பிள் கலரே எடுத்துக்கோ சங்கீதா. அதுவே நல்லா தான் இருக்கு. கிரீன் கலர் எடுத்துருக்கேன். பிஸ்தா கிரீன். இதை நீ எடுத்து இதை பேண்ட் மாடலே எடுத்துக்கோ. அதுவே கரெக்டாக தான். ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வர வயல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நர்சரி பார்த்தேன். நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூந்தொட்டி பால்கனில வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு இங்க அழகா பூந்தொட்டி தான் இருக்கு. என்ன ரேட்டு வருது, எதுவும் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். அப்படியே உள்ள போய் பாத்துட்டு போலாமா? போய் பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் சங்கீதா. எல்லாம் வாங்கிட்டு போலாம். சரி போலாமா? என்ன வேணும்? சமோசா பஜ்ஜி வேணுமா? ரொம்ப நேரமா கேட்டு இருக்கா. சமோசா பஜ்ஜி வேணுமா? யாருமா உனக்குலாம் இதெல்லாம் சொல்றது பேரு? ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதா சமோசா பஜ்ஜின்னு தெளிவா சொல்றா. சமோசா பஜ்ஜி வேணும். இந்த மாதிரி தொட்டி ஒரே கலர்ல வாங்கிக்கலாம் பேபி. சூப்பரா இருக்குல்ல? இந்த செடியே நல்லா இருக்கு சங்கீதா. இது வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா அழகா இருக்கு. ஏதோ ஒரு செடி பார்க்க நல்லா அழகா இருக்குல்ல, கிரீனா. அப்ப இது ஒண்ணு. இது இதுவா? இதுல என்ன இலையே காணோம். இதை வாங்க சொல்ற? அது சூப்பரா இருக்கு. மணி பிளான்ட் ஒன்று. அது எடுத்துங்க. மணி பிளான்ட் கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஏன்னா வீட்டுல ஒரு மணி பிளான்ட் கூட இல்ல. இந்த செடி அழகா இருக்கு. தொட்டி மட்டும் மாத்தி இதுவா? தொட்டி மாத்தி தருவாங்களான்னு ஒன்னா கேளு. மாத்தி தர மாட்டாங்க. அது அப்படியேதான் வருமா? இப்போ நர்சரி சுத்தி பார்த்து நம்ம வீட்டுக்கு அழகுபடுத்துறதுக்கு செடி வாங்கிட்டு இருக்கோம். அதானே? வைக்க கூடாது சொல்றாங்களே பேபி. ஆசையா ஒரு 4-5 தொட்டி எடுத்தாச்சு. ஆனா வெயில்ல வைக்க கூடாது. டைரக்டா வெயில் படக்கூடாது. ஆமா, இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே. பால்கனில வைக்கலாமா நான் தெரியல. நம்ம பால்கனிக்கு ஆனா வெயில் முள்ளுடி. அழகா இருக்கு பேபி. ஜஷிதா போய் அதுல கை வைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் சூப்பரா இருக்கு. கேக்டஸ். நல்ல இன்டோர் கேக்டஸ். இதெல்லாம் ஃபுல்லாவே இன்டோர் பிளான்ட். அங்க ஃபுல்லாவே இன்டோர் பிளான்ட்ஸ். தண்ணி நிறைய ஊத்த கூடாது. அப்ப நம்ம வெயில்ல இருக்கு தண்ணி ஊத்தனாலும் செத்து போய்டும் போல. ஸ்ப்ரே பண்ணனுமா? தண்ணி ஸ்ப்ரே பண்றது மட்டும் தான். சோ அதனால வாங்க முடியாது. தெரியல, பாப்போம். ஒண்ணா க்ரோ பேக் மட்டும் வாங்கி போலாம். நோட் பண்ணி பார்க்கலாம் பேபி. வெயில் படுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஆமா, ஏன்னா பால்கனில தானே அது எப்படி வெயில் படும். அழகா இருக்கு இந்த செடி. ஆனா இதெல்லாம் வெயில் படக்கூடாதாமே. கொஞ்ச நேரம் வெயில்னா ஓகே. ரொம்ப வெயில் படுதுன்னா வாடிடும் போல. நல்லா இருக்கு. ஆனா செடிலாம் சூப்பரா அழகா இருக்கு. இப்போ மணி பிளான்ட் மட்டும் எடுத்துக்கலாம். மணி பிளான்ட்டும் நம்ம அந்த செடியை வாங்கிக்கலாம். 2 செடி மட்டும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். சூப்பரா பண்ணா 2 தொட்டி வாங்கியிருக்கோம். எத்தனை செடி வண்டியில இருக்குது? எல்லாத்தையும் நான் எடுத்துன்னு வரணும். ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு அப்படியே 2 செடி வாங்கிட்டு அப்படியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிடறதுக்கு பலாசொலையும் அதுக்கப்புறம் பஜ்ஜி வேணும் சமோசா வேணும்னு கேட்டே இருந்தா. அவளுக்கு வந்து போகும்போதே கேட்டா ஃப்ரெண்ட்ஸ், அப்பா பஜ்ஜி வேணும், சமோசா வேணும். ஜெஷிதா என்ன வேணும்? சமோசா. பஜ்ஜி வேணும், சமோசா வேணும். இப்ப ஈவினிங் தண்ணி ஊத்தணும் பேபி. தரைக்கு தண்ணி ஊத்திடலாமா? மாடு கால் இப்படி வச்சதுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டப டபன்னு உடஞ்சி போயிருக்கு பாருங்க. மாடு கால் வச்சு ஓரத்தில் கால் வச்சுன்னா உடச்சிக்கணும்.
இங்க கிராசிங் பாயிண்ட். ஆமா. டெய்லி நம்ம வாசல்ல சாணி போட்டு வச்சிருவோம். இப்ப சிமெண்ட் வேற யாராவது கீழே சாணி போட்டு வச்சிருக்காங்க. உனக்கு சாணி போடுற வேற மிச்சம் செய்தா, அதனாலதான் அதுவே போட்டு போகுது. காலையில ஒரு முறை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்திடலாம். தண்ணி ஊத்திட்டு அழகா ஒரு கோலத்தை போட்டுடலாம். நேற்று செடி வாங்கி வந்தல, அது போய் மேல தொங்க விட்டுட்டு வந்துடலாம். மாட்டிடலாமா? சரி. அப்படியே நம்ம மாடி தோட்டத்துக்கு போய் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு வந்துடலாம். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம மாடி தோட்டம் எல்லாம். ஆமா, மாடி தோட்டத்துல தண்ணி ஊத்துறியா என்னன்னு எனக்கும் தெரியல. நானும் ஊத்துறதே இல்ல. நான் ஊத்திட்டு தான் வரேன். நீ போய் கொஞ்சம் ஊத்திட்டு வரும் காலையில. சரி. ஃபர்ஸ்ட் நம்ம தரையில போடுறதுனால என்னோட ஃபேவரட் கோலத்தை போட்டுடலாம். ஓகே? என்ன அது முக்கோண கோலமா? ஆமா, அது அழகா இருக்கும் பேபி. ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாக்கு ஃபேவரட் கோலம்னா அது முக்கோண கோலம் தான். அதுதான் போட போறாரு. இல்லன்னா வந்து அந்த ராந்தல் பூண்டு கோலம் போடுறேன். பெருசா வருமா? இடம் பத்தாதே. என்ன இவ்வளவு பெரிய இடம் இருக்குது, இடம் பத்தாதே. சரி சரி, 7 புள்ளி தான் போட போறேன். போடு. புள்ளி வச்ச கோலம். புள்ளியே உனக்கு நேரா வைக்க தெரியாது. வீடு எங்க இருக்குது, கோலம் எங்க இருக்குது சொல்லு. நான் நேரா உட்காந்துக்கிறேன் வீட்டுக்கு நேரா. கோலம் இந்த எப்படி அந்த பக்கம் போகுது. ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா இப்படிதான் போடும் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் எப்பவுமே. பாத்துக்குங்க. கோலமே முடிச்சிச்சுன்றியா? டைம் ஆயிடுச்சு, நிறைய வேலை கிடையாது. ஆமா, அதனால சிம்பிள் கோலத்துக்கே டைம் எடுக்க கூடாது. இதுல சாயம் பிடிக்குமா பேபி? கலர் கோலம் போட்டா என்னது தரைக்கா சாயம் பிடிக்குதா? தெரியல, பிடிக்கும் தான். ஈரமா இருந்தா பிடிக்கும் தான். அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், படிக்கத்தையும் கோலம் போடுறாருங்க. ரொம்ப காலமா வந்து எங்க வீட்டுல இந்த கோலம் தான் நாங்க போடுவோம். சாக்லேட் கோலம். சாக்லேட் கோலமா? ஆமா. இது நல்லா இருக்கு. கோலம் ஒன்றும் சொல்ல, அழகா இருக்குன்னு சொல்லுங்க. கோலமா? சின்ன சின்ன கோலம். நீ தப்பி சின்ன கோல. அந்த சின்ன மேல போடு. நடுவுல போடு போடு போடு. இந்த கோலம் கோலம் பண்ணா அதே லைனா சைடுல போட்டுக்கோ. பூரணிக்கு வந்து அழகா வீடு இருக்கு, ரெண்டு பக்கமும் திண்ணை இருக்கும் உட்கார்றதுக்கு. மொழிட்டே அத போடுவாங்க. மொழிட்டே இந்த கோலம் போட்டா சூப்பரா இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் போட்டாரு. இப்போ வர வாசல். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. வந்து பொட்டு மஞ்சள் வைக்கணும். வெள்ளிக்கிழமை கழுவிட்டு பொட்டுலாம் வச்சோம்னா வாசல்ல நம்ம சூப்பரா இருக்கும். இந்த க்ரோ பேக் மேல எடுத்துட்டு போயிட்டு மொட்டை மாடியில க்ரோ பேக் வச்சுட்டு இந்த இதெல்லாம் மாட்டி விட்டுட்டு வந்துடலாம். ஓகே, போலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 தொட்டி வச்சிருக்கோம் இல்லையா? மேல இங்க பாருங்க, ஊக்கு வந்து போட்டிருக்கோம். இந்த ஊக்கு வெயில் அடிக்குது இல்ல, அதான் பிரச்சனை. நான் கூட வெயில் கம்மி அடிக்கும்னு பார்த்தேன், நல்லா பஞ்சுன்னு அடிக்குதுல்ல. ஆமா சார், இங்க ஏமாத்தி தொட்டி எல்லாம் மாட்டலாம் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆமா, வெயில் வந்து டைரக்டா அடிக்குது இல்ல சார், நல்லா செடி எல்லாம் வைக்க கூடாது, இண்டோர்ல மட்டும் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் மணி பிளான்ட் இன்னொரு செடி வாங்கி வந்துருக்கோம். அந்த சென்டர்ல 2 வச்சிருவோம். ஆமா, இந்த செடிக்கும் இந்த செடிக்கும் நடுவுல இங்கே வச்சிரு. இங்க ஒரு செடி இருக்கு. இதான் தொட்டி வாங்கியிருக்கோம். அழகா இருக்கு. எனக்கு முக்கியமா இந்த மணி பிளான்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த செடியுமே அழகா இருக்கு. அங்க நாங்க எடுத்த செடி எல்லாமே சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது வந்து இண்டோர்ல மாட்டுன்னு சொன்னாங்க. இது ஒண்ணு அது ஒண்ணு மாத்திடலாமா? இங்க போட்டு அழகா வந்து தொட்டி மாட்டியாச்சு. அது நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? அழகா வந்து பாத்தீங்கன்னா பால்கனில 2 தொட்டி மாட்டியாச்சு. கீழ போய் பார்க்கலாமா நல்லா இருக்கானே? இங்க வேற என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைக்கலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்ரோஸ் செடி வந்து பாத்தீங்கன்னா இங்க தொட்டில மாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க சங்கீதா. ஃபுல்லா லைனா மாட்டணும் சங்கீதா. லைனா மாட்டலாம், நல்லா இருக்கும்ல? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த தொட்டியே வாங்கி வந்து லைனா மாட்டிடலாம். அது மணி பிளான்ட் தானே ஆமா ஃப்ரெண்ட்ஸ்? மணி பிளான்ட் தான் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கு. இந்த பக்கம் ஒரு பாம் ட்ரீ, இந்த பக்கம் ஒரு பாம் ட்ரீ போட்டிருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டோட எலிவேஷன். செம்மையா இருக்கு. கார்லாம் நிப்பாட்டிட்டு எடுக்கணுமா? ஒரு கார் இங்க நிப்பாட்டணும், பக்கத்துல நிக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது இங்க நிப்பாட்டணும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டம். ஈவினிங் டைம்ல டீ குடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பீம் பேக் வாங்கி வந்து போட்டு சின்னதா ஒரு டீ பாய் ரெடி பண்ணி இங்க உட்கார்ந்து அழகா வந்து காஃபி சாப்பிடலாம். சூப்பர். அப்ப ஒரு நாள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. பால்கனில தானே? சரி, கண்டிப்பா பண்ணிடலாம். போலாமா?
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. என்ன சங்கீதா எதுவும் அப்டேட் இருக்கா மாடி தோட்டத்துல? என்ன அப்டேட்? குண்டுமல்லி செடி எல்லாம் அரும்பு வச்சுக்குது, பாவக்காய் வந்து காய் காய்ச்சிருக்குது. என்ன சொல்ற? நான் பார்க்கவே இல்லை சங்கீதா. நீ தண்ணி ஊத்த வந்தாதான் நான் தான் வரேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குண்டுமல்லி அழகா குட்டி குட்டி குண்டுமல்லி செடி அதுலயே பூ அரும்பு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இன்னும் சம்மர் வந்துன்னா வச்சுக்க சூப்பரா பூக்கும். அதுக்குள்ள செடி நல்லா பெருசாயிடும். எல்லாமே அரும்பு வச்சிருக்கு. இங்க பாரு, அதை விட கொத்து கொத்தா நம்ம வீட்டுல பாவக்காய் ஜஷிதா வச்ச செடி நல்லா தபுன்னு வந்து காயே காய்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஜஷிதா தான் ஃப்ரெண்ட்ஸ் அழகா வச்சு விட்டாரு, காய் வந்துச்சு பொழுது பாவக்காய். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காவே காய்க்க ஆரம்பிச்சிச்சு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் சங்கீதா நானு. நிறைய பிஞ்சு இருக்கு. அப்படியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல பாவக்காய் இருக்குது, ஒரு நாள் பாவக்காய் குழம்பு வச்சிட வேண்டியதான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய காய் ஒண்ணு இருக்கு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பாவக்காய் காய்ச்சிருக்கு நம்ம வீட்டுல. ஆமா குட்டி குட்டி குட்டியா நிறைய காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெறும் பாவக்காய் எல்லாம் பெருசாயிடும். நிறைய பிஞ்சு பாவக்காய். இதுக்கே கொடி ஏறதுக்கு வழி இல்லாம பக்கத்து செடி மேல ஏறிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் காய்க்கிற மாதிரியே தெரியல, நிறைய பூ பூக்குது. காய் வந்து சின்ன சின்னதா தான் காய்க்குது. சத்து கிடைக்கல, மண்ணு இல்ல நிறைய. அவரைக்காய் செடி மேல ஏத்தி விட்டாச்சு. பாவக்காய் நல்லா காய் காய்ச்சிருக்கு. இது மட்டும் பந்தல் போட்டோம்னா வச்சுக்கேன் சூப்பரா காய் காய்க்கும். ஆனா நிறைய பூ வச்சிருக்குது. பூல ஃபுல்லா அப்படியே காய் வந்துருது. ஆமா இங்க பாரு எல்லா பூ வச்சிருக்கா. எல்லா பூலயும் ஒரு காய் அப்படியே எல்லாத்துலயும் காய் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் நல்லா சூப்பரா காய்ச்சிருக்கு. நல்லா பறிக்கவே இல்ல, முத்தி போயிடுச்சு போறான். ஆமா பறிக்கலன்னா முத்தி தான் போவோம். ஒரு பறிக்க பறிக்க காய்ச்சிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் பாருங்க, வெண்டைக்காய் இந்த பெருசாயிடுச்சு. முத்திடுச்சு அது. சரி இருட்டு அப்படியே அது பறிச்சு அப்புறம் அடுத்த வெண்டைக்காய் பெருசா ஆகணும்ல. முத்திடுச்சு. ஐய் நல்லா தான் இருக்கு போல. சாஃப்டா தான் இருக்கு. வெண்டைக்காய் பறிச்சுட்டா ரெண்டுத்தையும். இல்ல இருக்கு, நாளைக்கு பறிச்சுக்கலாம். இத போயிட்டு அப்படியே கவர்ல கட்டி வச்சிட்டுன்னு வச்சுக்க, நாளைக்கு பறிக்கிறது அப்படியே ரெண்டும் ஒன்னா சேர்ந்துரும். அப்போ ஒரு குழம்புக்கு ஒரு சாம்பார்லயோ இல்ல கார குழம்புல போட்டு வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். நான் இவ்வளவு காய் பறிச்சு வச்சிருந்து ஒரு கார குழம்பு வச்சேன், சூப்பரா இருந்தது. ஆமா அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா அப்டேட் பண்றதுக்கு இல்ல. வேற எதுவும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? மொத்தத்தெல்லாம் அப்படியே தான் இருக்கு போல இருக்கு. இந்த ரோஜா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும், செடி வளர்ற மாதிரியே தெரியல. ரோஜா செடிலாம் பொறுமையா தான் வளரும். அப்படியா? ஆமா இதெல்லாம் பொறுமையா தான் வளரும். நம்ம சப்போட்டா செடி வாங்கி வச்சல நல்லா சூப்பரா வந்து புது இலை வச்சு அரும்புலாம் வச்சிருச்சு. எல்லாமே புது இலை வச்சு புது இலை வந்திருக்கு நிறைய சப்போட்டா மரத்துல. பூ வச்சிருக்கு. லாஸ்ட் டைம் பூ வச்சு எல்லாமே வீணா போயிடுச்சு. ஆமா பூ வச்சிருக்கு. காய் காய்க்குதான்னு பாப்போம். காய்க்கும் சங்கீதா. இந்த தடவை அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கட்டி வச்சிருக்கோம். பப்பாளி சொல்ல அதுமே வேர் நல்லா தண்டு கட்டையாகி சூப்பரா அதுமே வளருது. பப்பாளி இன்னும் கொஞ்ச நாள்ல காய்க்க ஆரம்பிச்சிடும் சங்கீதா. ஆமா சைடுல பூ வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வரும் வரும் வரும். அவ்வளவுதான். எலுமிச்சஞ்செடிலாம் நல்ல பச்சை இலை வச்சிருக்கு. மறுபடியும் இலை வச்சிருக்கு. இலை கொட்டி புது இலை வந்திருக்கு. ஆமா ஒரே ஒரு மாதுளை காய்ச்சுது, அதோட சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எதுவுமே காய்க்கல. இலை மட்டும் நிறைய சீசன்ல தான் சங்கீதா காய்க்கும். கண்டுபிடிச்சிட்டா ஒரு அரும்பு இருக்குது. என்னது? மாதுளையில நீங்க கண்டுபிடிச்சு. ஏய் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நிறைய காய் வைக்கணும். இங்க கூட பாருங்க காய் ஃபுல்லா காய் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லா காய் இருக்கு. ஆமா இங்கேயும் காய் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் சங்கீதா முகத்துல சந்தோஷமே வருது. இதுல மட்டும் காய் வச்சதுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்குங்க பாரு. செம காய் வச்சிருக்கு பிஞ்சு. இங்க பாரு இது ஃபுல்லா பூ வச்சிருக்கு. ஆமாப்பா ஃபுல்லா பூ வச்சிருக்கு, நிறைய பூ வச்சிருக்கு. பாத்தீங்கன்னா இங்க புதுசா இலை வந்ததுல அதனால இப்பதான் வருது எல்லாமே. கிளை ஃபுல்லா பூ ஆரம்பி வைக்குது. ஆமா இங்க பூ இருக்கு, எல்லா கிளையிலயும் வருது சங்கீதா. இப்பதான் வந்து வருது. மாதுளை கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா கவர் கட்டி விட்டுருணும். அந்த நெட் வச்சு கட்டி விட்டுறணும் பறிக்காத அளவுக்கு. வீட்டுல அந்த திங்ஸ் வெங்காயம் எல்லாம் வாங்கி வரும்போது அந்த கவரை போட்டு கட்டி வச்சிடணும் அழகா. அப்பதான் அது நல்லா பெருசாகும். பூக்கும் கொட்டிக்கும் பூ. இதே மாதிரிதான் கொய்யாக்காய் செடியில நிறைய பூ பூத்துது, நிறைய பிஞ்சு வச்சுது. எல்லாம் கொட்டி வச்சுக்கிறது அந்த வெள்ளை பூச்சி வந்ததுனால. வெள்ளை பூச்சி வந்ததுனாலதான் அது பூச்சி சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் காய்க்கும். ஆமா நான் சங்கீதா தண்ணி ரொம்ப ஊத்துன்னு தெரியாத வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்துட்டாரு சங்கீதா. தண்ணி ஊத்திட்டு நம்ம கீழே போலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செடியில வேற ஏதாவது காய் பூ பிஞ்சு விட்டுதுன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ல பண்றோம். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். டாடா பாய்.